Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல SSC CGL examsக்கு எப்படி நாம ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். SSC CGL exams ஓட நோட்டிஃபிகேஷனை ரீசன்ட்டா SSC வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பத்தின A to Z டீடைல்டு வீடியோவை நம்ம YouTube சேனல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அண்ட் இந்த எக்ஸாம்ஸோட ஸ்டடி பிளான் என்னது பிகினர்ஸ்க்கு இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோல நாம இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுங்கறத பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு கடைசி டேட் ஜனவரி 23ஆம் தேதி. ஓகேவா? 2022 ஜனவரி 23ஆம் தேதி தான் கடைசி டேட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றது. நீங்க ஜனவரி 18ஆம் தேதிக்குள்ளேயே அப்ளை பண்ணிருங்க. கடைசி டேட் வரைக்கும் கொண்டு போகாதீங்க. ஏன்னா கடைசி நாட்கள்ல ரொம்பவே ரஷ்ஷா இருக்கும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கான அந்த வெப்சைட். ஓகேவா? அதனால ஜனவரி 18க்கு முன்னாடியே எல்லாருமே அப்ளை பண்ணிருங்க. ஓகேவா? அப்ளை பண்றதுக்கு முன்னங்குட்டி இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா சில மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணுவீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணீங்கன்னா மிஸ்டேக்ஸ் அவ்வளவா வரவே வராது. 0 மிஸ்டேக்ஸ் தான் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி தான் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஆல்ரெடி நீங்க ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னா கட்டாயம் ரிஜிஸ்டர் பண்ணி தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதை வச்சு டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்போ தான் எஸ்எஸ்சி எக்ஸாமே கேள்விப்பட்டு அப்ளை பண்ண போகிறேங்கிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம முதல்ல இருந்து பார்ப்போம். ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார், எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு இருக்குன்னு சொல்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டைம் இருக்கும். அந்த டைம்லேருந்து இந்த வீடியோ பாருங்கள். அது டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுலேருந்து வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைன்னா ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, 10th மார்க் ஷீட் வச்சுக்கோங்க, மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி உங்கள் கையில் இருக்கணும், வேலிடானதாக இருக்கணும். ஓகேவா? ஆக்டிவில் இருக்கிறதா இருக்கணும். டிகிரி சர்டிஃபிகேட், ஃபைனல் செமஸ்டரோட மார்க் ஷீட் கையில் வச்சுக்கோங்க. ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃப், அதாவது நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோஸை மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஓகேவா? ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் ஸ்கேன்டு சிக்னேச்சர். ஓகேவா? சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோ நீங்கள் எடுத்து ரெண்டுத்தையும் ஸ்கேன் பண்ணி தனித்தனி காப்பியாக வச்சுக்கிடணும். ஓகேவா? இது வச்சதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேவா? முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா ssc.nic.in இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. இந்த வெப்சைட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போறீங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூ யூசர் ரிஜிஸ்டர் நவ்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் நவ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி பேஜ் வரும். இதுக்கு மேலே இந்த 3 இது இருக்கும். இந்த 3 ப்ராசஸ் உங்களுக்கு கிரீன் கலரில் வந்தால் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? முதல் ப்ராசஸ் பேசிக் டீட்டெயில்ஸ்னு வரும். இந்த மாதிரி வரும். இதில் ஆதார் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. ஆதார் எல்லாத்தையுமே இருக்குது. ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஆதாரோட நம்பர் இங்கே என்டர் பண்ணுங்க. அகைன் ஆதாரோட நம்பர் இங்கே என்டர் பண்ணுங்க. அடுத்தது டைப் ஆஃப் ஐடி இருக்கும். இதில் நிறைய ஐடி கார்ட்ஸ் இருக்கும். ஓட்டர் ஐடி, பேன் கார்டு நிறையா இருக்கும். நீங்கள் ஆதாரையே கொடுத்துக்கோங்க. ஆதார் ஐடியை சூஸ் பண்ணி ஆதாரோட நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய நேம். 10th மார்க் ஷீட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ, ஸ்பேஸ் இருந்தால் ஸ்பேஸு, இனிஷியல் லாஸ்ட் இருந்தால் லாஸ்ட்டு, ஃபஸ்ட் இருந்தால் ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி 10th மார்க் ஷீட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. திரும்பியும் உங்கள் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தா எஸ் கொடுத்துட்டு என்ன நேம்ன்றதை இதில் என்டர் பண்ணுங்கள். நோ சேஞ்ச் பண்ணலைன்னா நோ கொடுத்துட்டு இதை ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்தது உங்கள் அப்பாவோட நேம், அதை இதில் என்டர் பண்ணுங்க. திரும்ப அப்பாவோட நேமு, அடுத்து அம்மா நேம், திரும்ப அம்மாவோட நேம் என்டர் பண்ணிட்டு இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய 10th மார்க் ஷீட் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை இங்கே என்டர் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. எது கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தோ அதை என்டர் பண்ணுங்க. ஓகேவா? இதுதான் பேசிக் டீட்டெயில்ஸ். எஸ்எஸ்சியை கடைசி வரைக்கும் வரப்போகிறது. நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன் இங்கே என்டர் பண்ணணும். 10th நீங்கள் எந்த எஜுகேஷனல் போர்டில் படிச்சிருப்பீங்கன்னு கேட்டிருப்பாங்க. சிபிஎஸ்சினா இதை கிளிக் பண்ணுங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி கொடுங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுனா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டை கொடுங்க. கேரளானா கேரளா, ஆந்திரானா ஆந்திரான்றதை கொடுத்துட்டு அடுத்தது திரும்பியும் அதே இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுனா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு கொடுத்துக்கிட்டு ரோல் நம்பர் 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய ரோல் நம்பர் இதுவோ அதுதான் இங்கே என்டர் பண்ணும். நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணுவீங்க. நிறைய பேர் சீரியல் நம்பர்லாம் எழுதி வச்சிருப்பீங்க.
ரோல் நம்பருங்கிறது நீங்கள் எக்ஸாம் ஹாலில் நம்பர் பார்த்துட்டு போய் உட்காந்துருவீங்க தெரியுமா, அதுதான் ரோல் நம்பர். ஓகேவா, அந்த ரோல் நம்பர் இதில் என்டர் பண்ணுங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். ஸோ அந்த ரோல் நம்பரை அகைன் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த வருஷம் பாஸ் ஆனீங்கன்னு கேட்பாங்க. அது எந்த வருஷமோ அதை அந்த வருஷத்தை கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் எந்த ஜெண்டர்னு கேட்பாங்க. மெயில்னா மெயிலு, ஃபீமேல்னா ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர்னா டிரான்ஸ்ஜெண்டர். அதை கொடுத்துட்டு அகைன் ஒன் டைம் கொடுத்துட்டு உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் இப்போ என்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்க. எல்லாருமே டிகிரி முடிச்சிருப்பீங்க, நிறைய பேர் 12th முடிச்சிருப்பீங்க. டிகிரி முடித்தவங்க, கிராஜுவேஷன் வாங்கினவங்க மட்டும்தான் சிஜிஎல் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, ஸோ கிராஜுவேஷன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், வேலிடான மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் சேவ்னு கொடுக்கணும். சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். அதாவது இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே 14 நாளுக்குள்ளே தான் இருக்கும். இந்த 14 நாளுக்குள்ளே நீங்கள் அந்த 3 ப்ராசஸையுமே முடிக்கணும். இல்லைனா முன்னாடி உள்ள எல்லாமே டெலீட் ஆயிரும்ன்றதை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் 14 நாளுக்குள்ளே முடிக்கணும். நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாப் வரும். க்ளோஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் என்ன வரும்ன்றதை பார்த்தீங்கன்னா, உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க தெரியுமா, இமெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர், இதுக்கு ஒரு மெயிலு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அதில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டுன்னு ஒன்று வந்திருக்கும். அதை இதில் என்டர் பண்ணுங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இதுலேயே உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிறத. ஓகேவா, ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அண்டு பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா இதை என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொல்லி வரும். ஓகேவா, ஸோ நீங்கள் ஓல்டு பாஸ்வேர்ட், அதாவது உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல இருக்குல்ல அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு செக்யூர் ஆனதுன்னு ஃபீல் பண்ணி தெரியுமா, அந்த பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணிட்டு அகைன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டுத்தை வச்சு தான் நீங்கள் எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ அகைன் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் நீங்கள் எந்த கேட்டகரியோ, அதாவது 3 ப்ராசஸ் சொன்னோமா, இதில் 2வது ப்ராசஸ் வந்திருக்கும். என்ன கேட்டகரியோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நேஷ்னாலிட்டி, நீங்கள் இந்தியனாக தான் இருப்பீங்க, ஸோ இந்தியன் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கொடுத்துக்கோங்க. டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா எஸ்சி, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. டிசபிலிட்டி இருந்தால் என்ன டிசபிலிட்டி இருக்குன்றதை கொடுங்க. அதோடைய சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ பெர்மனன்ட் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ஸு, பின்கோடு எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்து பெர்மனன்ட் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. அடுத்தது பெர்மனன்ட் அட்ரஸில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். நோனா இப்போ இருக்கிற அட்ரஸ் இதுங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா டீட்டெயிலுமே ஒன் டைம் பார்த்துட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொடுத்த உடனே 3rd ப்ராசஸ் வந்துடும். ஓகேவா, இந்த ப்ராசஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜென்யூனான உண்மையான டீட்டெயில்ஸுங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தணும். ஸோ இங்கே ஐ அக்ரீன்னு கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட்னு கொடுத்துருங்க. ஃபைனல் சப்மிட்டை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். உங்கள் மொபைலில் ஒரு ஓடிபி, உங்களை இமெயிலில் ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை என்டர் பண்ணிவிட்டு கேப்சாவை இங்கே பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்துடும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, உங்களோட பாஸ்வேர்டு எல்லாமே கிரியேட் ஆகிட்டு இனிமேல் நீங்கள் எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்படி டேரெக்டாகவும் வரலாம், இல்லைனா எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் கேப்சா கிளிக் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜில் தான் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன், இதில் தான் நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ண முடியும். இதில் பாருங்கள், கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் 2021. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டேட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் டேட்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளைன்னு ஒன்று இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க தெரியுமா, அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபுல் ஆயிரும். உங்கள் நேமு நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நேமு, உங்கள் அப்பா நேம், அம்மா நேமு, டேட் ஆஃப் பர்த், உங்களோட வயசு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த அன்னைக்கு உங்களோட வயசு என்ன, அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். 21 வயசு 11 மாதம் ஆகுது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. மெயில்னா மெயிலு, ஜென்ரலாக ஜென்ரல், எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி கொடுத்தது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். இதில் நீங்கள் எதையுமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 15க்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். 15ல் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் எங்கே போய் எழுதணும், எக்ஸாம் சென்டர் எங்கே போடணுன்றதை கேட்பாங்க. 3 ஆப்ஷன் தருவாங்க.
நீங்க உங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள 3 சிட்டியை கொடுத்துக்கோங்க. இது ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இதெல்லாம் சதர்ன் ரீஜியன்ல வரும். இதோட எக்ஸாம் சென்டர்ஸ் இங்க வரும். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இது எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ளது. கரெக்டா? புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி தமிழ்நாடு மாதிரி தான். ஓகேவா? ஸோ இதுல உங்க ஊருக்கு பக்கத்துல என்னென்ன எக்ஸாம் சென்டர் இருக்குன்றத பாருங்க. அதை நீங்க ப்ரிஃபரன்ஸா கொடுங்க. முதல்ல கொடுக்கறதா உங்களுக்கு எக்ஸாம் சென்டரா போடுவாங்க 100%. ஸோ முதல்ல உங்க ஊருக்கு பக்கத்துல உள்ளதை ப்ரிஃபரன்ஸா கொடுங்க. ஓகேவா? சென்னையில இருக்கீங்கன்னா சென்னையவே கொடுங்க, கிருஷ்ணகிரினா கிருஷ்ணகிரியே கொடுங்க, அதை தான் போடுவாங்க. அடுத்த 2வது 3வது உங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள மிச்ச 2 ஊரை போடுங்க. ஓகே. அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா டேட் ஆஃப் த ஜாயினிங், ஆர்ம்டு ஃபோர்ஸ் எப்போ ஜாயின் ஆயிருந்தீங்க அதை கொடுங்க. இல்லைனா ஃபில் பண்ண வேண்டாம், இருக்குன்னா ஃபில் பண்ணணும். ஓகேவா? எப்போ வெளியே வந்தீங்க அதை கொடுங்க. எவ்வளோ நாள் சர்வீஸ் பண்ணீங்க அதை கொடுங்க. இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனை வச்சு ஏதாட்டி கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் ஆயிருக்கீங்களா கேட்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. இதில் நீங்கள் நோ கொடுத்துட்டாங்கன்னா எதுவுமே ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஃபில் பண்ணணும். ஓகேவா? அடுத்து எப்போ சிவில் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு செரிப்ரல் பிளாசி இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லைன்றதை கொடுத்துக்கோங்க. செரிப்ரல் பிளாசி இருக்கு, என்னால் எக்ஸாம் எழுத முடியாது, எனக்கு ஒரு ஸ்கிரைப் தான் எழுதணும்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்கிரைப் வேணுமான்றதை கேட்டிருப்பாங்க, அதையும் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்கிரைப் வேணும்னா ஸ்கிரைபை நீங்களே அரேஞ்ச் பண்ணிப்பீங்களா இல்லை எஸ்எஸ்சி அரேஞ்ச் பண்ணுமான்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்களே அரேஞ்ச் பண்ணிப்பீங்கன்னா will you make your own arrangement of scribeனா எஸ் கொடுங்க. இல்லை எனக்கு எஸ்எஸ்சி அரேஞ்ச் பண்ணா நோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸ்கிரைப் எஸ்எஸ்சி அரேஞ்ச் பண்ணணும்னா அவங்க என்ன மீடியம்ன்றதை கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு அவங்களால எக்ஸாம் எழுத முடியாதுங்கிற பட்சத்தில் ஸ்கிரைப் தேவைப்படுதுங்கிற பட்சத்தில். ஓகேவா? ஓகே. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜேஎஸ்ஓ போஸ்ட். ஜேஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கணுமா, நீங்க எலிஜிபிளா இருக்கீங்களா இல்லையாங்கிறது. அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்விஜிலேட்டர், இந்த போஸ்டிங் எலிஜிபிளா இல்லைங்கிறத நோட்டிபிகேஷன் வீடியோல போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள்னா நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இதோட காம்படிஷன் கம்மியா இருக்கும் இந்த 2 போஸ்ட்டுக்கும். அதனால இந்த போஸ்ட்டுக்கு நீங்க கட்டாயம் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு Tier 2ல பேப்பர் 3 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? பேப்பர் 3 வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3யும் உங்களுக்கு நடக்கும் ஜேஎஸ்ஓ அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்விஜிலேட்டர் போஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ எஸ்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணுறேன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கு குவாலிஃபைடாக இருக்கீங்களான்னா எஸ் கொடுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்விஜிலேட்டர் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வச்சிருக்கீங்களானாலும் எஸ் கொடுங்க. ஓகேவா? இந்த 2 போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வீடியோ பார்த்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேண்டுமா வேண்டாமாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும்னா எந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும், உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் கோடை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது ஸ்க்ரோல் பண்ணி எதுக்கு நீங்கள் என்ன கேட்டகரியோ அதில் வேணுங்கிற மாதிரி இருக்கும். ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னது? டிகிரியா, பிஇவா, பிஎஸ்சியா, எம்எஸ்சியா, பிஹெச்டியா, இந்த மாதிரி உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அதை சூஸ் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணி டிகிரியை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க தெரியுமா, டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் ஃபைனல் செமஸ்டர் மார்க் ஷீட், அதை கையில் எடுத்துக்கோங்க. ஸ்டேட்டஸ் பாஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்ட் மீன்ஸ் நான் பாஸ் பண்ணிட்டேன். எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அதை கொடுங்க. என்ன யூனிவர்சிட்டி, உங்களோட யூனிவர்சிட்டி ஏதோ அதை கிளிக் பண்ணுங்க. நேம் ஆஃப் த போர்டு, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு ரோல் நம்பர். ஓகேவா? ஸோ இது ரோல் நம்பர் கிளிக் பண்ணிக்கோங்க. செமஸ்டர் மார்க் ஷீட்டில் இருக்கும். சிஜிபிஏ, ஸோ இந்த சிஜிபிஏ கட்டாயம் என்டர் பண்ணி ஆகணும். சிஜிபிஏ என்டர் பண்ணிக்கோங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்தது உங்களோட டீடைல் ஷேர், நீங்கள் ஃபர்தராக ஜாப் இதுக்காக உங்களை நாங்கள் ஷேர் பண்ணலாமான்ற மாதிரி கேட்பாங்க. எஸ்னா எஸ்னு கொடுங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் ஆல்ரெடி வந்திருக்கும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஓகேவா? ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணுறது இந்த இடத்துல தான் நடக்கும், அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. சிக்னேச்சர் வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் பிளாக் கலர் பென்னை வச்சு நீட்டாக போட்டுக்கோங்க. நீட்டாக போட்டுட்டு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணுறது பிளர்ராக இல்லாமல் தெளிவாக இருக்கணும். ஓகேவா? தயவு செஞ்சு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா ஹை குவாலிட்டியில் ஸ்கேன் பண்ணி தந்துடுவாங்க. ஏன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பிளாக் கலரில் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஃபைலோட சைஸு
10 kpல இருந்து 20 kpக்குள்ள தான் இருக்கணும். இதை விட கம்மியாகவும் இதை விட அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இருந்தா அக்செப்ட் பண்ணாது. போட்டோ பிளர்ரா இருக்கக்கூடாது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்னேச்சரோட ஃபார்மேட்டு ஜேபிஇஜியில் இருக்கணும், இல்லைனா ஜேபிஜியில் இருக்கணும். இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ நீங்கள் 24 செப்டம்பருக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக தான் இருக்கணும். ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோட்டோனால நிறைய பேரோட ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபோட்டோ இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் பின்னாடி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஃபோட்டோ இப்படி இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. கலர்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. வெறும் மூஞ்சி மட்டும் தெரிஞ்சால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தொப்பி போட்டிருந்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்த பிளர்ராக இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கண்ணாடி போட்டிருக்காதீங்க. காகிள்ஸு, கூலிங் கிளாஸ் இதெல்லாம் போட்டிருக்காதீங்க. பேனருக்கு ஸ்டில் கொடுக்குற மாதிரி அப்படிலாம் இருந்தால் ஃபோட்டோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஃபோட்டோ ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? ரொம்ப சின்ன சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இந்த பேனருக்கு பார்க்குற மாதிரி செல்ஃபி எடுக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கண்ணாடி போட்டிருக்கோங்க, கண்ணாடியை கலட்டி வச்சு எடுங்க. 2 காதும் தெரியணும், பின்னாடி ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கணும். இந்த மாதிரி ஃபோட்டோவாக இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? 2019 அண்ட் 20 என்ன பண்ணாங்கன்னா, ஃபோட்டோவில் டேட்டு மென்ஷன் பண்ணி இருக்கணும். நாங்கள் மென்ஷன் பண்ணலன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவேன்ட்டாங்க. ஆனால் இந்த டைமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் அப்படி ஒரு டீட்டெயிலுமே கொடுக்கல. ஆன்லைன் ஃபார்ம் 3 மாதத்துக்கு இடப்பட்ட ஃபோட்டோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோவுடைய இது எப்படி சைஸ் எப்படி இருக்குன்னு இருக்காங்க. 3 மந்த்துக்கு அதிகமாக எடுத்த ஃபோட்டோ அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஃபோட்டோவில் டேட் இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணலை. ஓகேவா? ஸோ நீங்கள் ஜனவரி 1 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏதாட்டும் அப்டேட் கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் எப்போ எடுத்தீங்க, அதாவது ஃபோட்டோகிராஃப் 24 செப்டம்பர் 2021 அப்புறம் தான் எடுத்தீங்களான்னு கேட்டிருப்பாங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் தான் கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி வரும். நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உண்மையானதா பொய்யானதா இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ ஐ அக்ரின்றதை கொடுத்துட்டு கேப்சா இருக்கும். இதில் நீங்கள் என்டர் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ரிவியூவை கிளிக் பண்ணுங்கள். ப்ரிவியூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பேஜ் வரும்ன்றதை பார்த்தீங்கன்னா, ப்ரிவியூ கிளிக் பண்ணோன்னே கோ த்ரூ பண்ணுங்க. நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்ற மாதிரி கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறமா கீழே சப்மிட்ங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த சப்மிட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க. நீங்கள் அது சப்மிட்டை கொடுத்ததுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸையும் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. சப்மிட் இருக்கும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா ஃபீஸ் பே பண்ணுற பேஜுக்கு போகும். ஃபீஸ் எவ்வளோனா 100 ரூபாய். யாருக்கெல்லாம் ஃபீஸ் உண்டுனா, யாருக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாதுன்னா, விமனுக்கு கிடையவே கிடையாது, எஸ்சி கேட்டகரிக்கு கிடையாது, எஸ்டி கேட்டகரிக்கு கிடையாது, பிடபிள்யூடிக்கு கிடையாது, டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கு கிடையாது, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஃபீஸ் வந்து கிடையவே கிடையாது. ஓகேவா? மற்றவங்க எல்லாருமே 100 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். ஸோ சப்மிட் கொடுத்தோன்னே ஃபீஸ் பே பண்ணுற பேஜுக்கு வரும். அதில் நீங்கள் யூபிஐ, நெட் பேங்கிங், கார்டு எல்லாத்தையும் வச்சு ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் செல்லான் எடுத்தும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். இதுதான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ். இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் இந்த நம்மளுடைய ஆப்பில் சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் ஜனவரி 1 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கிளாஸஸில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 499. கம்ப்ளீட்டான சிலபஸ் கவர் பண்ணிடுவோம். கம்ப்ளீட்டான ஸ்டடி பிளான், டெய்லி ஸ்டடி பிளான் கொடுப்போம். டெய்லி ஸ்டடி பிளானோட ஸ்ட்ராட்டஜியும் ப்ரொவைட் பண்ணுவோம். கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் பேசிக்ஸ்ல இருந்து தான் டீச் பண்ணுவோம். நம்மளுடைய கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணி நம்ம நடத்துறத படிச்சு ரிவிஷன் பண்ணி ப்ராக்டிஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பண்ணாலே போதும். டெஃபினட்டா சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல் கிளியர் பண்ணலாம். டவுட் கிளியரிங் குரூப்ஸ் அண்டு பிடிஎஃப் நோட்ஸ் அண்டு ஆஃப்லைனில் வீடியோஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிடலாம். எல்லாமே உண்டு. SSC 10ங்கிறத கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து உண்டு. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த இமெயில் ஐடியும் உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஜனவரி 1 இருந்து ஜனவரி 18 அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஏன் சார் இன்னும் 6 நாள் இருக்கு, 7 நாள் இருக்கேன்னா அப்டேட் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். டேட் ரிகார்டிங், ஏன்னா அப்ளை பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான். ஓகேவா? ஸோ அதனால வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க.